அந்நியா சௌமியா அண்ணியை பற்றியும் அன்புமணி அண்ணியை பற்றியும் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பி வர 2 நாட்களுக்கு முன்பு பார் கவுன்சிலிருந்து அவர் வழக்கறிஞர் பணியை தொடராமல் ரத்து செய்தார். அது அந்த வழக்கறிஞர் இன்னொரு சேர்ந்தவர் அவருக்கு தக்க பதிலடி கொடுத்த பாலண்ணன். அது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு என் பெருமைக்குரிய வன்னியர் சொந்தங்களுக்கு தரம் எடுத்த மு.க. ஸ்டாலின் அவருடைய தந்தைக்கு இடஒதுக்கீடு மெரினாவை நீங்க தூங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா பாலண்ணன் போட்ட வழக்கை வாபஸ் பெற்று அதற்காக என்னோட வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய அண்ணன் பாலண்ணன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டியவர் வெறும் 4000 ஓட்டுல மாவீரன் குருவனுடைய சொந்த தொகுதியிலே நின்று வெறும் 4000 ஓட்டுல தோக்குறாரு. இந்நேரம் ஜெயிச்சிருந்தாருன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் சொல்லக்கூடியவர். இருந்தாலும் என் அண்ணன் பாலவர்களுக்கு வருங்காலம் நிச்சயமாக உண்டு என்பதை நேரத்தில் கூறி வருகை பெறுந்துள்ள மரியாதைக்குரிய பொன்மலை அவர்களையும் இங்கே திரளாக கூடியிருக்கும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கும் வணக்கத்தை தெரிவிக்கக்கூடியது. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மானமுள்ள கட்சி இருக்குதுன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஒரு மரியாதை உள்ள கட்சி இருக்குது அப்படின்னா அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். சூடும் சுரணியும் உள்ள ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. சில முட்டாள்கள் மூடர்கள் ஊடகங்கள் திராவிட இயக்கங்கள் சொல்கிறார்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று. ஆனால் மூடார்களே முட்டாள்களே, நான் ஒரு இஸ்லாமிய சொல்கிறேன். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சாதி கட்சி அல்லடா, சாதித்த கட்சியடா, சாதிக்க போகும் கட்சியடா, சாதனைகளை இன்னும் படைக்கக்கூடிய கட்சி தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி. நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் ஒரு இஸ்லாமியன். இன்னைக்கு நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து இங்கே வந்து உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நன்றி கடன். என் தமிழக போராளி நான் சார்ந்த என் சமுதாயத்திற்கு 3% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர். கலைஞர் கையெழுத்து போட்டுக்கலாம். இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு தெரியாது. கலைஞர் கையெழுத்து போட்டுக்கலாம். ஆனால் இதற்கு அழுத்தம் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இப்ப ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு இந்த இந்திய நாட்டிற்கு யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா யாரை சொல்லுவாங்க? மகாத்மா காந்தி தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே யார் சுதந்திரம் கொடுத்தாங்க? மவுண்ட் பேட்டன் ஆங்கிலேயன். அப்போ அதை போல கலைஞர் அவர்கள் கையெழுத்து போட்டுக்கலாம். ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த ஒரு மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதற்காகத்தான் நன்றி கடனுக்காக எனக்கு எம்எல்ஏ ஆசை இல்லைங்க, எம்பி ஆசை இல்லைங்க. என்னுடைய ஆசை லட்சியம் எல்லாமே என் மாஸ் ஹீரோ அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழக இதுதான் என்னுடைய லட்சியம். நான் ஒரு BA BLS படித்த பட்டதாரி. நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கும்போது என்னுடன் படித்த என்னை விட மார்க் கம்மியா வாங்கின ஒரு வேற்றுமை கவுண்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன். நாங்க 2 பேரும் நூலக பதவிக்கு அரசாங்க பதவிக்கு விண்ணப்பிக்கிறோம். அவருக்கு மார்க் கம்மியான அவருக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. என்னடா இது, அவரை விட நல்ல மார்க் எடுத்துருக்கீங்க போனா இடஒதுக்கீட்டுல கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது எங்க இஸ்லாமிய சமுதாயத்திற்கு யாருக்குமே கவர்மெண்ட் வேலை இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னா கறிக்கடை, செருப்பு கடை, மளிகை கடை, அடிப்படையான வேலைகளும் செய்யறாங்க. சரி, விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டு 2004 பாராளுமன்ற தேர்தல் அப்ப கட்சிக்கு வரல, சுயேட்சை நிக்கிறேன் கோபிச்செட்டிப்பாளையத்துல நின்று சுமார் 19,000 வாக்குகள் பெற்று சுயேட்சையில 2வது இடம், கோபி பார்லிமெண்ட்ல 3வது இடம் ஜெயிச்சேன். கலெக்டர் கூப்பிட்டு எனக்கு சான்றிதழ் கொடுக்குறேன். நீங்க எந்த அளவுக்கு நினைங்களோ ஸ்டேட் மைதேன் நீங்க நிறைவேற்றிட்டீங்க, பரவாயில்ல, யாருக்கும் விலை போகல, நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நீங்க ஒரு நல்ல கட்சியில சேர்ந்துக்குங்க. ஒரு கை தட்டினா ஓசையாகாது, பல கை தட்டும் ஓசையாகும் அப்படின்னு சொல்றேன். நான் உடனே அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டேன், வீட்டுக்கு வரேன், விடிய தொழுகிறேன், விடிய தூங்குறேன், காலையில பட்ஜெட் தொழுகை எந்திரிக்கிறேன். எத்தனை கட்சியில சேரலாம் அப்படிங்கும் போது இறைவன் சாட்சியாக என் மனதில் உதித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா ஒரு ரோல் மாடல். இந்த பெரும்பான்மை சமுதாயமான இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல 107 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த ஒரு மாமனிதர். இவர் பின்னாடி போய் நின்னா தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்க 2 நாள்ல நேரா ஐயா போய் சந்திச்சு, ஐயா எனக்கு எம்எல்ஏ வேண்டாம், MP வேண்டாம், நான் சார்ந்த என் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுங்கள் ஐயா என்று சொன்னேன். கையெழுந்து கும்பிட்டு சொல்லும் போது ஐயா சொன்னார்கள், தம்பி ஷேக் மைதீன், இஸ்லாமியருடைய இடஒதுக்கீடு என்பது உங்கள் வாழ்வுரிமை. இதை தருவது அரசின் கடமை. இதை யாரிடம் பிச்சை கேட்டு தர தேவையில்லை, இந்த ராமதாஸ் போராடி பெற்று தேவையில்லை என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சும்மா இல்லைங்க. 2006 பாராளுமன்றத்துல இந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ நம்ம திமுக கூட்டணி சேர்றோம். திமுக கூட்டணி சேரும் பொழுது அந்த ஒரு 10 கண்டிஷன்
அதுல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனை வச்சுதான் கூட்டணி சேர்றார். ஒரு வருஷம் பாக்குறாரு, ஜெயிச்சாச்சு, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஆனா எங்க சமுதாயத்துக்கு தரல. உடனே அழைக்கிறார், தம்பி ஷேக் தெரியும் கொடுக்குற மாதிரி தெரியல, நாம இறங்கி போராடுவோம், மண்டல மாநாடு நடத்துவோம். ஃபர்ஸ்ட் ஊருக்கு தான், ஈரோடு தான். நான் ஈரோடுல சிறப்பா செஞ்சேன். தொடர்ச்சி 4 மண்டல மாநாடு. கடைசி மண்டல மாநாடப்போ ஐயாவே தலைமை தாங்கி ஊர்வலமா சென்று கோட்டையை முற்றிக்கிடுவது. உடனே பயந்துட்டார். ஏன்னா எல்லா இஸ்லாமிய பெருமக்கள், அஜர்குமார்கள், எங்க பள்ளிவாசல் தலைவர்கள் எல்லாம் சிறப்பு அழைப்பாளராக வர வச்சு ஒரு வித்தியாசமா நான் வந்து அங்க கொண்டு போற அந்த விஷயத்தை கியூ பிராஞ்சில் போகுது. முஸ்லீம் எல்லாம் பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொன்னவங்க கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணா பிறந்த நாள்ல 3% இடஒதுக்கீடு. 1964 எங்க இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்னாடி 14% இருந்தது. சுதந்திரம் அடைந்த பிறகு 7% ஆக்கப்படுகிறது. அதையும் யார் தெரியுமா? பெருமைக்குரிய காங்கிரசினுடைய மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1967 இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை எடுக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா ஒரு உத்தரவாதம் தர, திமுகவை ஆதரியுங்கள் இஸ்லாமியர்களே, இழந்த இடஒதுக்கீட்டை நான் பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னார். உடனே எங்க பாட்டை முப்பாட்டை எல்லாமே நாங்க என்ன பண்ணோம், ஒரு கையில காங்கிரஸ் கொடி, இன்னொரு கையில முஸ்லீம் லீக் கொடி பிடிச்சிருந்தோம். ரெண்டையும் கீழே போட்டுட்டு நாங்க திமுக கொடியை எங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் பிடிச்சாங்க. சொன்னபடி ஆட்சிக்கு வந்துட்டாரு. 1967 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆனா சொன்னபடி கொடுத்தார்களா? இங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாம் கேட்கிறேன் நான், கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்ப யார் போராடி பெற்று கொடுத்தாங்க? மருத்துவர் ஐயா போராடி பெற்றுக் கொடுத்தார். 40 வருஷம் இந்த கட்சி துவக்கப்பட்ட போது முதல் தீர்மானம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லிட்டு கட்சி பெறுகின்ற முதலமைச்சர் பதவியை நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகல. ஆனால் 4 MP இருந்தாங்க. முதல் நம்ம கூட்டணியில நின்று 4 MP ஜெயிக்கிறாங்க. அதுல 3 MP 1 இயர் MPகள், ஒரே ஒரு MP தாழ்த்தப்பட்ட MP. ஐயா கூப்பிட்டு சொல்ற ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? யோசிக்காம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலித் கொடுங்கன்னு உத்தரவு போடுறாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களே பாருங்க, உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்க்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது என்னங்க? இது அடிப்படையே வன்னியர் சமூகம் சொந்தங்கள். அடிப்படை வேற தெரியுமா? இந்த கட்டடத்துடைய பேஸ் மட்டுமே வன்னியர்கள் மக்கள். இந்த வன்னியர் மக்கள் 21% 21 உயிர்களை துப்பாக்கி சூட்டில் பலி கொடுத்து அவர்கள் 108 ஜாதிக்கு இடஒதுக்கீட்டு வாங்குறாங்க. அது ஒரு ஜாதி தாங்க வன்னியர் ஜாதி. 107 ஜாதி யாரு? பெருமைக்குரிய வேட்டுவன் கவுண்டர் சமூகம், போடார் சமுதாயம், நாவித சமுதாயம், துணை வைப்போர் வண்ணார் சமுதாயம், இது எல்லா சமுதாயமும் MBC என்ற 3 இடத்துல இருக்காங்க. அப்படின்னா அது நன்றிக்குரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 2வது மத்திய அமைச்சர் பதவியை பெறணும். அதை யார் கொடுத்தோம்? பொன்னுச்சாமி என்கிற தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் ஐயா கொடுக்குறேன். பார்த்துக்குங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேயே உண்மையாலுமே மிகவும் பாவப்பட்ட சமுதாயம் யார் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய அருந்ததியர் சமுதாயம். இந்த அருந்ததியர் சமுதாய மக்களை மேம்பாட்டை கொண்டு வரதில்லை மற்ற இரு பிரிவும். ஐயா பாக்குறாரு, சட்டமன்றத்தில் ஜி.கே. மணி அவர்களை பேச வைக்கிறார்கள். அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி முதல் இந்தியாவிலே சொன்ன கட்சி பாட்டாளி இருக்கிறாங்க. அதே போல கலைஞர் கொடுத்தாரா இல்லையா? அந்த அளவுக்கு பெரிய மாநாடெல்லாம் நடத்தி அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு சொல்லி மருத்துவர் ஐயா கேட்டபோது கலைஞர் கூப்பிட்டு நம்ம ஜி.கே. மணி தலைவரை அமர்த்தி வச்சு கொடுத்தலாம் விடுங்க, அதை போட்டு கலப்பிட்டு இருக்காதுன்னு சொல்லி 3% உள்ஒதுக்கீட்டை கொடுத்தது கலைஞர் கொடுத்தாரு. அதே மாதிரி அதை பெற்று கொடுத்தவர் யார்? நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சையாகுது. உள்ஒதுக்கீடு செல்லாதுன்னு அந்த கேஸ் போட்டா அருந்ததியர் மக்கள். உடனே என்ன ஆகுதுங்க? ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் உள்ஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் விழிப்புணர்வாகி அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த பல அமைப்புகள் என்ன சொல்றாங்க, இந்த நேரத்துல நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் யாரு அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கீங்க, ஜாதி கட்சிங்களா? இது ஜாதி கட்சி இல்லைங்க. இங்க இருக்கும் வன்னியர் சொந்தங்கள்லாம் நம்மளும் ஒருத்தர். நீங்க வன்னியர் மக்கள்கிட்ட நீங்கள்
பழகி பாருங்கள், பாசம் என்ன என்பதை காட்டுவார்கள். அதே சமயம் பகைத்து பாருங்கள், உங்களுக்கு டபுளா திருப்பி அடிப்பாங்க. அது உங்களுடைய சுவாபம். ஆனால் நம்பி போனால் அவர்கள் சத்திரிய குணம் கொண்டவர்கள், இந்த நாட்டை ஆண்டவர்கள், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நாட்டை ஆண்டவர்கள். இந்தியாவை மட்டுமல்லங்க, ஆசிய அளவிலேயே ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் என்று மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை செய்தவர்கள் தான் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இந்த பெரும்பான்மையான சமுதாயம் கொண்ட இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள முடியல. நான் அதற்காகத்தான் வருகிறேன். இந்த பெரும்பான்மையான மக்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும், சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் பெரும்பான்மை மக்கள் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர், அறிவாற்றல் மிக்கவர், அறிவாளை ஏந்துகிற ஜாதியிலே பிறந்தாலும் அறிவாற்றலால் இன்னைக்கு இந்தியா பூரம் உலகம் பூரம் பேசக்கூடிய ஒரு மாமனிதர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தமிழக முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ட்டு நானெல்லாம் ஊர்வலம் போயிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கும் உணர்வான என் வன்னியர் சொந்தங்களே, நான் உங்களை உண்மையாலுமே பாராட்டுகிறேன். ஆனால் இந்த திமுகவில் இருக்கும் வன்னியர்கள் எல்லாம் நாம் என்ன சொல்வது சொல்லுங்க. உங்க முதுகலை கொத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் மு.க. ஸ்டாலின். 3 முறை துரோகம் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்து நினைச்சிருந்தா எங்க அண்ணன் பாலு அவர்கிட்ட கூப்பிட்டு இருந்தாங்க, வன்னியருடைய தரவு கொடுங்க ஹைகோர்ட்ல, நான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு தரேன், அவன் எங்க சகோதரன் சொல்லியிருக்கலாம்லங்க. இதுவரைக்கும் கொடுக்கலீங்க. 10.5% அதனாலதான் நின்று இருக்குது. ஆனால் அவரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா திமுக இருக்கிற வன்னியர்கள். அதனால இங்க வந்திருக்குமே வன்னியர் சமுதாய சொந்தங்களே, நீங்களெல்லாம் முதலில் களை எடுக்க வேண்டியது எது அப்படின்னா, திமுக இருக்கிற வன்னியர்கள் எல்லாம் நல்ல நொறுங்க சொல்லி, நல்ல எடுத்து சொல்லி நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைச்சிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த செங்கத்துல பாருங்க, இந்த கூட்டத்தை பார்த்தோம்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி. என் சகோதரிகள் நிறைய வந்திருக்கிறாங்க. இதுதான் கூட்டம், இப்பேற்பட்ட கூட்டம். அப்ப என்னன்னா, இது மட்டுமல்ல, இங்க எல்லாம் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த கட்சியில செங்கம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா வன்னியர் மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது. அப்போ நாம எல்லா ஜாதியில் இருக்கிறவங்களையும் கட்சிக்கு கொண்டு வரணும். இப்ப கட்சியை பலப்படுத்துறதுக்கு தான் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுதான் தொகுதி தலைவர் செயலாளர். இந்த தொகுதி தலைவர் செயலாளர் நம்ம கோஷ்டி அரசியல் பண்றவங்க இருக்கக்கூடாது. தான் வாழ்கின்ற பகுதியில எல்லா மக்கள்கிட்டையும் செல்வாக்கு மிக்கவராக இருக்கணும். ஒரு அருந்ததி சமுதாயத்தை கேட்டா அவரை மகராசன் நல்ல மனுஷனுங்க, நான் போய் கேட்டா ஹெல்ப் பண்ணாருங்க. வன்னியர் மக்கள் கேட்டாலும் சொல்லணும், ஒரு முதலியார் கேட்டா சொல்லணும், இஸ்லாமியர் கேட்டா சொல்லணும். அது மாதிரி ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும். அடுத்தது அவங்க எந்த குற்றப்பணியும் இருக்கக்கூடாது, எஃப்ஐஆர் இருக்கக்கூடாது. கட்சிக்காக போயிருக்கலாம், சிறை சென்று வாங்கியிருக்கலாம், ஆனால் வேறு மாதிரியான எஃப்ஐஆர் எல்லாம் இருக்கக்கூடாது. சட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது. முக்கியமாக அதுபோக போன சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம கட்சிக்கு ஓட்டு வாங்கி கொடுத்தவங்களா இருக்கணும். இப்படி ஒரு 15 கண்டிஷனை போட்டு எங்களை எல்லாம் 3 பேரை குழுவா போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது என்னன்னா முழுக்க இந்த கட்சியை பலப்படுத்திருக்கு. 2026 தான் நம்ம லக்கு, 2026 தான் நம்ம லட்சியம், 2026 தான் நம்ம முழு டார்கெட். என்ன டார்கெட்? அன்புமணி ராமதாஸ் அண்ணனை முதலமைச்சர் ஆக்கணும்.